ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன எச்சரிப்பு செய்தி. ஒரு வசனத்தை வாசித்த போது எனக்கு ஏற்பட்டக்கூடியதான அந்த ஒரு எச்சரிப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்புன்னு நான் வச்சுப்பேன். அது நான் அந்த எச்சரிப்பை உங்களுக்கும் சொல்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நான் முழுசாக முதல்ல வாசிடுறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி உங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. வசனத்தை வாசித்த போது கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள் அப்படின்னு இருக்கு. கள்ள போதகர்கள், ஒரு காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இப்போ நம்ம காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று என்னென்னா ஃபேக் பாஸ்டர்ஸ், அதாவது கள்ள போதகர்கள். போதகர்கள்னால் நான் சொல்கிறது மெய்ப்பர்கள் அல்ல, சபை மெய்ப்பர்கள் அல்ல, டீச்சர்ஸ். இந்த டீச்சர்ஸ் டீச்சிங் என்ற பெயரில் இப்போ பயங்கரமான நூதனமான தந்திரமான காரியங்களை நுழைய பண்ணி இருக்கிறார்கள். உங்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் காதுக்கினிய பிரசங்கத்தை கொடுத்து உங்கள் மாம்சத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதான வார்த்தைகளை கொடுத்து தந்திரமான இச்சைகளை உங்களுக்குள்ளே நுழைக்கக்கூடியவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூணுமே உலகத்தில் உண்டானவைகள்னு இருக்கு. இதுக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுது. அதாவது நீங்கள் பார்க்குற விஷயத்தை விரும்புறது. நான் உடனே கண்களின் இச்சைனா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு ஆண் பெண்ணை பார்க்குறதோ ஒரு பெண் ஆணை பார்க்கறது மட்டும் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் நியமிக்காத எந்த ஒரு பொருளை பார்க்கறதுமே கண்களின் இச்சை தான். ஆண்டவர் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்கிறாரு. இதை பார்த்து இது வாங்கியே ஆகணும், இது உனக்கு ஆண்டவர் தருவார், இதுக்கு ஏற்ற மாதிரி போதகர்கள் உங்களுக்கு வருவாங்க. நீ கிளைம் பண்ணு, நீ சொல்லு, இதை பாரு, கை வச்சு ஜோம் பண்ணு, கர்த்தர் உனக்கு தருவார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ ஆதியில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்குள்ளே ஆத்மாவை வைத்த ஆண்டவர் அந்த ஆத்மாவை வைக்கும் போதே இந்த ஆத்மா அவரை சேருகிற நாள் வரைக்கும் தேவையானதையும் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கிறார். ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னாடியே 6 நாள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். ரெடி பண்ணி வச்சுட்டு தான் 6ஆவது நாள் ஆதாமை படைச்சார். அவனுக்கு தேவையான மரம், செடி, கொடி, உணவு, ஆகாரம், மீன்கள், பறவைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கடைசியாக தான் ஆதாமை படைச்சார். அப்படி ஒரு ப்ராப்பராக ப்ரொசீஜராக பண்ணுற ஆண்டவர் நமக்கு பண்ண மாட்டாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? அப்போ நம்ம கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்கு. நீங்கள் கிளைம் பண்ண தான் கொடுப்பாரு. எதை கேட்க சொன்னார்? தெளிவாக வசனம் சொல்லுது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதை விட ஆண்டவர் சொல்றாரு கொலோசியருக்கு எழுதும் போது, அவருக்கு பிதாவுக்கு சிங்காசனத்துக்கு வலது பக்கத்தில் உள்ளவைகளே நாடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள். இன்னைக்கு நம்மளை எதை தேட சொல்றாங்க? உங்களை எதை கேட்க சொல்றாங்க? அவங்க இந்த உலகத்துக்குரியதை பேசி உங்களை உலகத்துக்குரியதுக்குள்ள நடத்தக்கூடியதான இந்த தந்திரமான போதகர்களை தயவு செய்து இனம் கண்டு கொள்ளுங்கள். இல்லைன்னா அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை உங்களுக்கும் வரும். ஆண்டவர் உங்களுக்கு இந்த பூமியில எதையுமே இல்லைன்னு சொல்லலை. ஆனா நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்கன்றதான் முக்கியம். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் நம்ம நியமிச்சது அவரை தேட சொன்னார். நீங்க அவரை தேடுங்க, பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுங்க. எது தேவையோ இந்த பூமியில் நீங்க வாழ்றதுக்கு. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பூமியானது நமக்கு நிரந்தரமானது அல்ல. 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து பூமியை சுதந்திரிச்சு எல்லாத்தையும் வச்சிருந்தவனும் மண்ணுக்குள்ள போகும்போது ஒண்ணுமே இல்லாம தான் போகிறான். இதை பார்க்குறோமே, டிவியில பார்க்குறோம், நியூஸ்ல பார்க்குறோம். கண்டெய்னரா பணம் வச்சிருந்தவங்க எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போனாங்களே, இதை பார்க்குறோமே. அப்ப கூட அந்த அறிவு நமக்கு வரமாட்டேங்குதே. இந்த மாதிரி போதகர்கள் வந்து உன்னை ஆசை வார்த்தை கூட நடத்தும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா? அந்த குறைவுகள் வரும்போது, இல்லாமைகள் வரும்போது, இந்த மாதிரி 4 வார்த்தை சொன்ன உடனே அது கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. நான் சொல்றேன், அது நல்லது. ஆனால் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்கிற. ஒரு தேவையான போது நீங்க ட்ரிப்ஸ் போடுறீங்க, அந்த ட்ரிப்ஸ் போட்ட உடனே ஒரு பலன் வருது, நல்லது. ஆனால் டெய்லி ட்ரிப்ஸ் போடுவேன்றது தப்பு. அந்த ஆகாரத்தினால தான் உன்னுடைய உடம்பை சரி பண்ணணுமே ஒழிய ட்ரிப்ஸ்னால சரி பண்ணக்கூடாது. அது ஒரு அர்ஜென்ட்டுக்காக, ஒரு சில காரியங்களுக்காக சொல்லப்பட்டது. அது வாழ்க்கை அல்ல. உன் ஆகாரத்தினால் தான் உன்னுடைய சரீரத்தை நீ பலப்படுத்த வேண்டும், அதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் சில நேரங்களில் தேவைகள் வரும்போது நம்ம வாக்குத்தத்த வசனங்களை நமக்கு கொடுத்து அந்த நேரத்தில் உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர். ஆனால் அது அல்ல வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ள இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய சத்தம் ஆத்மாவுக்குரியதாக இருக்கிறது. அந்த ஆத்மாவை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கானான் தேசத்தையே முழுவதுமாய் சுதந்திரித்த ஆபிரகாம் சொல்றாரு, அதையெல்லாம் அது காட்டிலும் மேன்மையான பரமதேசத்தையே நான் நாடினேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கையில வச்சிருந்த பவுல் சொல்றாரு, நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். இந்த கடைசி காலத்துல உங்களை
இந்த உலக இச்சைகளுக்கு நேராக திருப்புறவங்க இருக்கிறாங்க. உலக இச்சைகள் நான் சொல்றது பணத்தாசை, பொருளாசை, மண் ஆசை, என்னமோ இந்த பூமியில அதை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த சர்வை பண்றதுக்கு என்ன கொடுக்காம இருக்காரு? இன்னைக்கு சொல்லுங்க, என்ன நமக்கு ஆண்டவர் தரல? இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லாம ஒரு கூட்டம் ஆப்பிரிக்காலும் எத்தியோப்பியாலும் சாப்பாடு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கு. அவைகளுக்கு நடுவில் 3 வேளை ஆகாரத்தை திருப்தியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு புறம் வளர்ந்த நாடுகள், பெரிய பெரிய அரசாங்கங்களே கொள்ளை நோயினால மக்களை ஆயிரக்கணக்கில் வாரிக்கிட்டு போகுது. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஜீவனோடு கூட வச்சிருக்கிறார். இதுக்கு நடுவில் எத்தனையோ பேர் பணம் இருந்தும் சாப்பிட முடியாம வியாதியில பலகீனப்பட்டு எப்படியா இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையா வச்சிருக்கிறார். இதை விட உங்களுக்கு எனக்கும் மேலானது என்ன தேவைப்படுது? போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். காது கிணிய பிரசங்கத்தை கொடுத்து இந்த மாம்ச இச்சைகளுக்கு தேவையாக இந்த உலகத்துக்குரியதை பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் உங்களை நரகத்துக்கு நேராக நடத்துகிறார்கள். உங்கள் ஆத்மாவுக்கு பிரசங்கம் பண்ணி உங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்தக்கூடியவர்கள் அந்த பிரசங்கியாரை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட போதகர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ங்கிறதால திறந்தாலே யாரும் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அதில் எது சரியான பிரசங்கம், எது தப்பான பிரசங்கன்றது உங்களுக்கே கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆயிடுது. இப்படிப்பட்ட ஆட்கள் கடைசியா எங்க போய் முடிப்பாங்க தெரியுமா? பொருளாசை உடையவர்களாக. பொருளாசையில தான் கொண்டு போய் முடியும். கடைசியா பணத்தாசையில தான் கொண்டு போய் முடியும். அவங்களுடைய பிரசங்கம் பணம் பத்தி இருக்கும், பொருளை பத்தி இருக்கும், உலகத்தை பத்தி இருக்கும். உங்களை அந்த ஆசையை தூண்டி விட்டு அவங்க அதை பெற்றுக்கொள்வார்கள். நீ பணக்காரன் ஆவேன்னு சொல்லி அவங்க அதை பெற்றுக்கொள்ள தொடங்குவார்கள். ஒரு பீரியட்ல சொல்லுவாங்க, என் ஊழியத்துக்கு கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு கொடுக்கிறவங்க ஆசீர்வதிப்பாங்கன்னு அதுக்கு சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. இவர்கள் வேத புரட்டர்கள், கள்ள போதகர்கள். தெரிந்து கொள்ளுங்கள், கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்குறார்கள். நிமிஷ நேரம் தான் இருக்கு. எந்த நேரமும் கர்த்தர் வருவாரு. அந்த நேரத்தில் நீங்க இந்த தப்பானவர்கள் கூட இருந்தீங்க, அவர்களுக்குரிய ஆக்கினை உங்களுக்கும் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இந்த எச்சரிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தயவு செய்து கேர்ஃபுல்லா இருங்க. வேதத்தை படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊழியக்கார பிரசங்கம் பண்ணாலும் அது வேதத்துக்கு ஒத்து போதா அல்லது ஒவ்வாமையா இருக்குதான்றதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லக்கூடியவர்கள் யாரும் இங்க இயேசு கிறிஸ்துகள் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் தேவையான உபதேசத்தை இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இதை தாண்டி வேறொரு உபதேசமோ, இதை தாண்டி வேறொரு தரிசனமோ, இதை தாண்டி வேறொரு தீர்க்க தரிசனமோ கிடையாது. பவுல் தெளிவா சொல்லிட்டார், இதை தவிர வேறொரு சுவிசேஷம் கிடையாது. இந்த வேதத்துக்கு உட்பட்டு இருக்கிற சுவிசேஷமும் இந்த வேதத்துக்கு உட்பட்டு இருக்கிற போதனைகள் மட்டுமே அக்செப்டபிள். இன்னைக்கு கடைசியில் துணிகரமா எப்படி எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் உபதேசமே தப்புன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்முடைய ஆத்மா ரொம்ப முக்கியம். இது 70 80 முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதுக்கு அது எக்ஸ்பைரி டேட், அவ்வளவுதான். பலத்தின் மிகுதினால் 80. ஆனா ஆத்மா நித்தியமானது. அதை காப்பாற்றுற வழியை பாருங்க. இந்த மாதிரி உபதேசங்களுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க.